Hello everyone, I am Archita welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா classification and description of diphthongs தான் பார்க்க போறோம். So first, what is diphthongs அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். So diphthongs ஏற்கனவே சொல்லிட்டோம், ரெண்டு சவுண்ட் சேர்ந்த மாதிரி வரும். ரெண்டு vowel sound ஒன்னா சேர்ந்து pronounce பண்றதுக்கு பேரு தான், articulate பண்றதுக்கு பேரு தான் diphthong அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப diphthong எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, so diphthongs are speech sounds during the articulation of which the tongue starts in the position required for the articulation of a certain vowel and then quickly moves or glides in the direction of the position required for the articulation of another vowel. So first எடுத்த உடனே ஒரு vowel soundல ஆரம்பிச்சு குவிக்கா சடனா என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு vowel sound நோக்கி நம்மளுடைய articulation மூவ் ஆகும். சரியா? மூவ்னு சொல்லலாம், இல்ல கிளைடுன்னு சொல்லலாம். ஆக்சுவலா மூவ் அப்படின்றத விட கிளைடுன்ற இந்த வார்த்தை தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். சரி, ஏன் அப்படின்னா கிளைடுனா அப்படியே ஒரு மாதிரி சரிஞ்சு போறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இட் இஸ் a smooth movement. அதே மாதிரி தான் நம்ம ஆர்டிகுலேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட்னா அது நம்மளால எக்ஸாக்டா ஃபீல் பண்ண முடியும். சோ ரொம்ப ஃபர்மா ஃபீல் பண்ண முடியும். பட் ஆனா கிளைடுன்னு சொல்லும்போது ஸ்மூத் மூவ்மெண்ட் அப்படின்றதுனாலதான் அது கிளைடுன்னு சொல்றோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு வவல் ஆர்டிகுலேஷன்ல ஆரம்பிச்சு ஸ்மூதா இன்னொரு வவல்க்கு போயிட்டு எண்ட் ஆகுறதுக்கு பேரு தான் டிப்தாங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா வாவல் கிளைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு வவல்ல ஆரம்பிச்சு இன்னொரு வவலுக்கு கிளைட் ஆகி, அதாவது ஸ்மூதா மூவ் ஆகி போறது அப்படின்றதுனால அதுக்கு பேரு வவல் கிளைட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு வவல்ல ஆரம்பிச்சு கிளைட் பண்ணி இன்னொரு வவல்ல போய் முடியறதுக்கு பேரு டிப்தாங். சோ தாங்னா சவுண்ட்ஸ், டிப்னா டூ. சோ பிரிச்சு பார்க்கும் போதே தெரியும். சரியா? சோ டிப்தாங்ஸ்னா டூ சவுண்ட்ஸ். அதுவும் அந்த டூ சவுண்ட்ஸ் எந்த சவுண்ட்ஸ்னா வாவல் சவுண்ட் தான், கான்சனன்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. சரியா? சோ பியூர் வவல் சவுண்ட், ரெண்டு பியூர் வவல ஜாயின் பண்ணி சொல்றதுனால அதுக்கு பேரு டிப்தாங். இது இம்பியூர் வவல் அப்படின்னு சொல்லுவோம். சோ டோட்டலா எத்தனை டிப்தாங் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது we have on the whole 8 diphthongs. சரியா? சோ அந்த 8 diphthongs எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ ஸ்டார்டிங் ஒரு வவல்ல இருக்கும், எண்டிங் இன்னொரு வவல்ல இருக்கும்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த 8 diphthongs எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா எண்டிங் பாயிண்ட் வச்சு கிளாசிஃபை பண்ணிக்கலாம். சரியா? சோ எண்டிங் டுவர்ட்ஸ் ஏ அப்படின்ற அந்த சவுண்ட்ல எண்ட் ஆகுறது, இ அப்படின்ற இந்த சவுண்ட்ல எண்ட் ஆகுறது, உ அப்படின்ற சவுண்ட்ல எண்ட் ஆகுறது. சோ ஃப்ரண்ட்ல எண்ட் ஆகுறது, சோ ஃப்ரண்ட் வவல்ல எண்ட் ஆகுறது, பேக் வவல்ல எண்ட் ஆகுறது, சென்டர் வவல்ல எண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட பிரிக்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன டிப்தாங்லாம் இருக்கு அப்படின்னா, இ இது எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுவோம்? இ இது ஏ. அப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது இயா இயா. சோ இத ஹியர் அப்படின்னு படிப்போம். சரியா? ஆக்சுவலி ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னா ஹியர் ஹியர். இ ஹ சவுண்ட் லைட்டா கேட்கும். ஹியர் ஹியர், அவ்வளவுதான். இதுதான் ப்ரொனன்சியேஷன். சரியா? அப்ப இயா அதுதான் அதோட எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் உவா. இயா இது உவா, இது உ, இது அ, உவா. சோ டுவா இது டூரிஸ்ட் கிடையாது, டூரிஸ்ட் டூரிஸ்ட் டூரிஸ்ட். ஓகே, டுவா டுவா. ஆர், அந்த ஆர் சவுண்ட் எக்ஸாக்ட்டா கேட்காது, ஏல முடியும். டுவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ. ஏ ஆ, இது ஏ, இது ஆ. சரியா? ஏ. சோ இது ஹேர் அப்படின்னு படிப்போம். ஆக்சுவலா ஹேர் கிடையாது, ஹேர் ஹேர். தட்ஸ் இட். காட். நெக்ஸ்ட் ஒன் இ சவுண்ட்ல முடியறது. இது ஏ, இது இ. சோ இப்படி படிக்கும் போது வெயிட் வெயிட், ஏ ஏ சவுண்ட். சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர், பாய் பாய், ஆ பிளஸ் இ, ஆர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐ, அ இ, ஐ. மை மை, அ இ, ஐ சவுண்ட். சரியா? திஸ் ஒன் இட்ஸ் ஔ, ஷவ் ஷவ். ஔன்னு சொல்லக்கூடாது, ஔ. லைட்டா அந்த அ சவுண்ட ஓபன் பண்ணணும். அந்த அபவுட் சொல்றோம்ல, அபவுட்டுக்கு அந்த அ சொல்றோம்ல, அந்த மாதிரி. சோ ஷவ் ஷவ். கவ் கவ், ஔ கவ். காட். சோ ஆக்சுவலா இத தமிழ்ல எழுதும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ஔ சவுண்ட்.
அவுன்னு ஒரு லெட்டர் இருக்குல்ல, அதோட இந்த சவுண்ட் வந்து ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஷவ் அப்படின்னு சொல்லும்போது இத வந்து அவ்வ வந்து இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு அவ் சொல்றது. இது கொஞ்சம் மீடியமான ஒரு அவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ அப்படின்னு சொல்லும்போது மை, இந்த ஐ சவுண்டோடைய ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. சரியா? சோ லைக்வைஸ் சர்டன் தமிழ் சவுண்ட் வந்து இதோட ரிலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தட்ஸ் இட். காட். சோ இப்போ இதை எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன். சோ டிஃப்தாங்ல ஃபர்ஸ்ட் டிஃப்தாங் என்னன்னா ending towards front vowel அப்படின்னு பார்க்கலாம். சோ ending towards front vowel அப்படின்னா என்ன front vowel end ஆகுது அப்படின்னா ஈன்ற front vowel end ஆகுது. என்னென்ன? ஏ, ஐ, ஆய். சோ மூணுமே end ஆகுது அப்படின்னு சொல்றோம். சோ ஏ அப்படின்னு சொல்லும்போது ஏன்ற பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகிட்டு ஏன்ற ஆர்டிகுலேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய டங் வந்து ப்ரிப்பேரா இருக்கும். அதுக்கப்புறமேட்டா ஈ வந்து இந்த இடத்துல தான் வந்து ஆர்டிகுலேட் பண்றோம் அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். சோ வவல்ஸ்ல பாத்துருக்கும் போதே தெரியும். ஈ வந்து இங்கதான் இருக்கும், ஷார்ட் இ. அப்ப ஈ உருவாக்குற இடத்துக்கு போய் இது வந்து முடியும். சரியா? அப்ப ஏல ஆரம்பிச்சு ஈல முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஆல ஆரம்பிச்சு ஈல போய் முடியறது. நெக்ஸ்ட் ஒன் ஆல ஆரம்பிச்சு ஈல முடியும். சோ இதனாலதான் இங்க ஸ்டார்ட் ஆகிட்டு இங்க ஸ்ட்ரைட்டா இது வரைக்கும் டிராவல் ஆகி இங்க எண்ட் ஆகுது அப்படின்றதுனாலதான் இதை வந்து வவல் கிளைட் அப்படின்னு சொல்லுவோம். So starting at this point and gliding towards the front vowel. சரியா? Starting at the back and ending towards front. Starting in the center and ending towards front. Starting in the front and ending in the front. But different of height. சரியா? டங்கோடைய லென்த் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவ்வளவுதான். சரியா? So இதை எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, so first one is A as in day. Day-னு சொல்லக்கூடாது, it's day. சரியா? day அப்படின்னு சொல்லுவோம். அந்த சவுண்ட் வந்து எப்படி ஆர்டிகுலேட் பண்றோம் அப்படின்னா, so during the articulation of this diphthong, the front of the tongue is first raised towards the hard palate to a height between half closed and half open. It then quickly moves to a position between closed and half closed. So very simple. First எடுத்த உடனே a sound, இந்த சவுண்ட வந்து ப்ரொனன்ஸ் பண்றோம். சரியா? எப்படி? front of the tongue யூஸ் பண்றோம். front of the tongue வந்து raised towards hard palate. எதை நோக்கி ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா hard palate நோக்கி ரைஸ் ஆகிருக்கு. ஹைட்னு பார்க்கும்போது half close and half open position. அங்கேருந்து சடனா என்ன ஆகுது அப்படின்னா half open positionக்கு half close positionக்கு மேல வந்து மூவ் ஆகுது. சரியா? so it is moving towards the position between close and half closeக்கு நடுவுல அந்த e position நோக்கி மூவ் ஆகுது. so அப்படிதான் இதை வந்து ஆர்டிகுலேட் பண்றோம். சரியா? so that is the front of the tongue is first takes the position required for the articulation of e and then it moves to the position required for the articulation of e. Got? So first it takes a position and next it ends towards e position. Got? So the lips எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா spreaded positionல தான் இருக்கும். ஏக்கும் சரி ஈக்கும் சரி spread position lip தான். அதனால லிப்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. So very simple. அப்ப இந்த diphthong எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, a glide from a front unrounded vowel between half close and half open to a front unrounded vowel between close and half close. So actually இதோட டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? A ஓட டிஸ்கிரிப்ஷனையும் E ஓட டிஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து கொடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த டிஃப்தாங்கோட டிஸ்கிரிப்ஷன். சரியா? So it can be described as a glide அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றோம். So இதோட occurrence பாத்தீங்கன்னா all the three positionலயும் இதோட occurrence இருக்கு. Initial, middle and final. So initialல பாத்தீங்கன்னா 8, middleல paid, finalல played. Got? It's not play, it's play. Light e sound வந்து end ஆகுற மாதிரி இருக்கும். சரியா? So next vowel. Next diphthong is I. I ன்னு சொல்றோம்ல அந்த I sound. Got? So during the articulation of this diphthong, the front of the tongue is first in the fully open position and then it moves towards a height between close and half close. That is, the front of the tongue takes the position required for the articulation of a and then it moves to the position required for the articulation of e.
So lips are neutral in the beginning and spread at the end. So இந்த diphthong எப்படி describe பண்ணலாம் அப்படின்னா a glide from front open unrounded vowel to front unrounded vowel between close and half close. Got? So ரொம்ப சிம்பிளான description. First இதை பார்க்கும்போது ஆ சொல்லும்போது ஐ ஆ சவுண்ட். அந்த ஆன்னு சொல்லும்போது நம்மளோட லிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் பொசிஷன்ல தான் இருக்கும். ஆக்சுவலி மவுத் வந்து ஃபுல்லி ஓபன்டு பொசிஷன்ல தான் இருக்கும் மேக்ஸிமம். சரியா? ஆ அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு தெரியும் ஃபுல்லி ஓபன்டு மவுத்ல தான் நம்மளால அந்த சவுண்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். சரியா? அப்படி ஆர்டிகுலேட் பண்ற இடத்துல இருந்து இ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து நெக்ஸ்ட் வவல் சவுண்டுக்கு நம்ம கிளைட் பண்றோம். சரியா? சோ தட் இஸ் இட் டேக்ஸ் த பொசிஷன் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் வந்து ஆவோட பொசிஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா இட் எண்ட்ஸ் டுவர்ட்ஸ் இ பொசிஷன். சரியா? அப்ப எதுல இருந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஓபன்டு பொசிஷன் ஃபர்ஸ்ட். அப்ப ஃபுல்லி ஓபன் பொசிஷன்ல இருந்து ஈயோட பொசிஷனுக்கு மாறுது. ஈயோட பொசிஷன் சொல்லும்போது பிட்வீன் க்ளோஸ் அண்ட் ஹாஃப் க்ளோஸ் பொசிஷனுக்கு மாறுது. சரியா? அதனால இது எப்படி சொல்றோம்? a glide from front open unrounded vowel ல இருந்து front unrounded vowel between close and half close அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ லிப்ஸ் ஃபர்ஸ்ட்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரல் பொசிஷன்ல இருக்கு. எண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பொசிஷன். ஈன்னு சொல்லும்போது ஸ்ப்ரெட் பொசிஷனுக்கு மாறுது. சோ லிப்ஸ் ஆர் சேஞ்ச்ட். சோ இதோட அக்கரன்ஸ் பாத்தீங்கன்னா all the three occurrence initial, middle, final மூணு அக்கரன்ஸ்லயும் இருக்கு. சோ இனிஷியல் பாத்தீங்க அப்படின்னா ஐஸ் ஐஸ், middle height height, got? Final height height, got? Next one is oil soil soil oil. அந்த நடுவுல அந்த in between ஓக்கும் ஐக்கும் ஒரு pronunciation வருது இல்ல, அதுதான் அந்த சவுண்ட் தான். சரியா? சோ டியூரிங் திஸ் ஆர்டிகுலேஷன் ஈஸியா நம்மளுக்கே தெரியும். சோ ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ல டங் இருக்கும், அதுக்கு அடுத்தது இ பொசிஷனுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா டியூரிங் திஸ் ஆர்டிகுலேஷன் the back of the tongue ஆக்சுவலா வந்து ஆ சவுண்ட்னு சொன்னோன்னே எந்த டங் யூஸ் பண்றோம்னா பேக் ஆஃப் த டங்கை யூஸ் பண்றோம். சரியா? so the back of the tongue is first raised in the direction of the soft palate to a height between open and half open. Then the front of the tongue is raised in the direction of the hard palate to a height between close and half close. So அப்ப இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆர்டிகுலேஷன்ல யார் யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் ஆஃப் த டங் இஸ் raised towards soft palate. ஏன்னா இது ஒரு பேக் வாவல். சரியா? இந்த பேக் வாவல் ஃபர்ஸ்ட் ஆர்டிகுலேட் பண்ணிட்டு அந்த பேக் வாவலோட ஹைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் அண்ட் ஹாஃப் ஓபன் பொசிஷன்ல டங் வந்து ரைஸ் ஆகியிருக்கும். சரியா? அந்த ஓபன் ஹாஃப் ஓபன் பொசிஷன்ல ரைஸ் ஆகி இருக்கக்கூடிய டங்கு பேக்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு கிளைட் ஆகுது. சரியா? சோ ஃப்ரண்ட்டுக்கு கிளைட் ஆகும்போது ஃப்ரண்ட் ஆஃப் த டங் உடனே என்ன ஆகுது? ஹார்ட் பேலட் நோக்கி மூவ் ஆகுது. சரியா? எந்த ஹைட்டுக்கு? பிட்வீன் க்ளோஸ் அண்ட் ஹாஃப் க்ளோஸ்க்கு மூவ் ஆகுது. Got? So that is the front of the tongue first takes the position required for the articulation of a sound and then it moves to the position required for the articulation of e. So first ஆன்னு சொல்லும்போது நம்மளுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து lip will be in a rounded position. Okay? So first lips are slightly rounded in the beginning. At the end e sound ன்னு சொல்லும்போது lips are in spread position. Got? So it can be described as a glide from a back rounded vowel between open and half open to a front unrounded vowel between close and half close. So இதுல தான் rounded வந்து unrounded ஆ மாறும். சரியா? So all the three occurrences are possible with this sound. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா first one initialனா oil, middle soil, final boil. So மூணுமே possible. சரியா? Now so next ன்னு பாக்கும்போது இது வந்து ஒரு செட். அந்த ஒரு செட் முடிஞ்சிச்சு. e சவுண்டோட செட் முடிஞ்சது. இப்போ எங்க போறோம் அப்படின்னா we are going to end with u sound. சரியா? u. So central vowel ஊல முடியிறது, back vowel ஊல end ஆகுறது. ev, ow, ow. Got? ow, 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 ow. So ஒரு பெரிய அவுக்கும் ஒரு ஸ்மால் மைல்டா சொல்ற அவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொசிஷன்ல பொசிஷன்ல ஆரம்பிச்சு பொசிஷன்ல வந்து முடியும். சோ ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் அப்படின்றது சென்ட்ரலைஸ்டு பேக் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்லியிருப்போம், இல்லைன்னா ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பேக் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த பொசிஷனுக்கு வந்து முடியும். சரியா? பொசிஷன்ல எண்ட் ஆகுற மாதிரி இருக்கும்.
So first, ow, cow, and the long ow, cow, ow, and the ow எப்படி வந்து articulate பண்றோம் அப்படின்னா, so during the articulation of this vowel, this diphthong, the back of the tongue is low in the mouth in the fully open position. Got? Then it quickly glides to a height between close and half close. So a simple articulation. So first back of the tongue எப்படி இருக்கு அப்படின்னா, it is in a lowered position. சரியா? நம்மளுடைய மவுத்லயே வந்து அது ஆக்சுவலா வந்து ஒரு lowered positionல இருக்கும். Lowered position in the sense fully open position. Ow அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த ஆ ஃபர்ஸ்ட் சொல்லும்போது பாத்தீங்கன்னா டங் பிளாட்டா இருக்கும். பிளாட் இன் த சென்ஸ் அது எந்த விதமான ஹைட்டுக்கும் மூவ் ஆகி இருக்காது. பேக் ஆஃப் த டங்ல இருந்து ஃப்ரண்ட் ஆஃப் த டங் வரைக்கும் பிளாட்டா கீழே கிடக்குற மாதிரி இருக்கும். சரியா? சோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கும், ஃபுல்லி ஓபன்ட் பொசிஷன். அங்கேருந்து தென் குவிக்லி கிளைட்ஸ் டு த ஹைட் பிட்வீன் க்ளோஸ் அண்ட் ஹாஃப் க்ளோஸ். அங்க இருந்து ஊ பொசிஷனுக்கு அது வந்து மூவ் ஆகும். சரியா? அப்ப டங் வந்து பிளாட்டா கீழே இருக்க பொசிஷன், லோவர்டு பொசிஷன்ல இருந்து ஹைட் ஆஃப் க்ளோஸ் அண்ட் ஹாஃப் க்ளோஸ்க்கு சடனா வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஹைட் வந்து மேல வரைக்கும் மூவ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஆன்னு சொல்லும்போது அந்த ஆவ் சவுண்ட்ல ஃபர்ஸ்ட் டங் வந்து இப்படி இருக்கும். சரியா? பிளாட் பொசிஷன். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிளாட் பொசிஷன்ல அப்படி இருக்கக்கூடிய அந்த டங், அதோட எஸ்பெஷலி பேக் ஆஃப் த டங் என்ன ஆகும் அப்படின்னா, ஆவ் அந்த ஊ பொசிஷனுக்கு சொல்லும்போது இட் வில் பி raised. பேக் ஆஃப் த டங் வந்து நியர்லி க்ளோஸ்ட் அண்ட் ஹாஃப் க்ளோஸ் பொசிஷன் வரைக்கும் raise ஆகும். ஆக்சுவலா சொல்லணும்னா இங்க இருந்து இப்படி raise ஆகி இருக்கும். சரியா? So this is the correct form. So first அது எப்படி சொல்லலாம்? First it takes the position required for the articulation of a and then it moves to the position required for the articulation of oo sound. So lips first எப்படி இருக்கும்னா நியூட்ரலா இருக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா ரவுண்டடா இருக்கும். ஊ சவுண்ட் அப்படின்னு சொன்னோனே ரவுண்டட் லிப்ஸ் தான் இருக்கும். சரியா? So first வந்து நியூட்ரலா இருக்கிறது, அப்புறமேட்டா ரவுண்டடா மாறுது. சோ அன்ரவுண்டட்ல இருந்து ரவுண்டடுக்கு மாறும். சரியா? அப்ப இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்? A back open unrounded vowel to a back rounded vowel between close and half close அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணலாம். சரியா? சோ இனிஷியல், மிடில் அண்ட் ஃபைனல் மூணு எண்டிங்மே இருக்கு. மூணுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவுட், அவுட், அவுட். மிடில்ல crown, own, crown. Final cow. Got? Next sound. Oh, bout. இது வந்து boat கிடையாது. It's bout. 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 அந்த ow வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம மைல்டா இருக்கும். That's it. So during this articulation, the center of the tongue is raised in the direction of that part of the roof of the mouth which lies between the hard palate and the soft palate to a height between half close and half open. And then back of the tongue moves towards the soft palate to a height just above half closed position. So very simple. இது வந்து ஒரு centralized vowel அப்படின்றதுனால centralized vowel னா என்னன்னு சொல்லுவோம்? Center of the tongue வந்து between the hard palate-க்கும் soft palate-க்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை நோக்கி raise ஆகியிருக்கு. சரியா? எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஃப் க்ளோஸ்க்கும் ஹாஃப் ஓப்பனுக்கும் நடுவுல போகும். சோ அந்த ஆ சவுண்ட், சவுண்ட், அந்த சவுண்ட் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டா ஊ சவுண்ட நோக்கி அது மூவ் ஆகும். ஊக்கு மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேக் ஆஃப் த டங். இங்க வந்து சென்டர் ஆஃப் த டங் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம். உடனே அந்த சென்டர்ல இருந்து கிளைடிங் வந்து பேக் ஆஃப் த டங்க்கு போகுது. அப்ப பேக் ஆஃப் த டங் எங்க மூவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாஃப்ட் பேலட்டை நோக்கி மூவ் ஆகுது. எவ்வளவு ஹைட்டுக்குன்னா, ஹாஃப் க்ளோஸ் பொசிஷனோட மேல, just above the half close positionக்கு மூவ் ஆகுது. சோ இப்படி ஒரு கிளைட் இருக்கிறதுக்கு பேரு தான் ow. அந்த ow சவுண்ட் இப்படிதான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. So that is first எந்த பொசிஷன் எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொசிஷன் எடுத்துட்டு அங்கேருந்து கிளைட் ஆகி ஊ பொசிஷனுக்கு வரும். So பொசிஷன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் லிப்ஸ் வந்து ஸ்ப்ரெடட் பொசிஷன் தான். ஊன்னு சொல்லும்போது இட் இஸ் இன் த ரவுண்டட் பொசிஷன். அப்ப இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்? இட் இஸ் a glide from a central unrounded vowel between half close and half open to a back rounded vowel between half close and half close. Got? So central vowel in the back vowel மாறி இருக்கு. So that's the difference. So all the three occurrences are possible here. எப்படி இருக்கு அப்படின்னா, over, over, over. மிடில்ல home, home. Final toe, toe, toe. Got? Actually இது வந்து over அப்படின்னு படிக்க கூடாது. It's over. சவுண்ட் வர மாதிரி தான் இருக்கும்.
சரியா? over. This is not home, it's home. Oh, and the o sound வரும் நடுவுல. ஓகேவா? So final is t. Now, so அடுத்த செட் முடிஞ்சது. இப்ப final set. Final setனு சொல்லும்போது it is going to end in the central vowel நோக்கி end ஆக போகுது. சரியா? So frontல இருந்து ஆரம்பிக்குது, backல இருந்து ஆரம்பிக்குது, central vowel நோக்கி end ஆக போகுது. So ending with a sound. ia, ea, ua. a soundல முடியக்கூடிய diphthong. சரியா? So a ல வந்து end ஆக போகுது. எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். So ear sound. Ear as in fierce. 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 Ear and the sound தாங்க. So during this articulation, the front of the tongue is first raised in the direction of the hard palate to a height between close and half close, and then the center of the tongue quickly goes up towards that part of the roof of the mouth which lies between the hard palate and the soft palate to a height between close and half close. So very simple. First ஒரு front vowel மாதிரி, front vowel that is E position எடுத்துட்டு, சரியா? First வந்து E positionல இருந்து next வந்து central positionக்கு மாறுது. Front vowel வந்து central vowel மாறுது. சரியா? So front vowel னு சொல்லும்போது front of the tongue வந்து raise ஆகியிருக்கு. எவ்வளவு தூரம், எங்க வரைக்கும் அப்படின்னா hard palate நோக்கி. எவ்வளவு heightனா between close and half close. அதுக்கப்புறமேட்டா center of the tongue, center of the palate regionக்கு மூவ் ஆகியிருக்கு. எவ்வளவு ஹைட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா close and half close position. So lips எப்படி இருக்குன்னா spreaded positionல இருக்கு. So this diphthong can therefore be described as a non-final position and final position. இதுக்கு ரெண்டு இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா இந்த vowelக்கே நம்மளுக்கு வந்து final position and non-final position இருக்கு. சரியா? அப்போ இந்த diphthongக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மூணு diphthongக்குமே final, non-final position describe பண்றோம். So final position, non-final position இருந்ததுன்னா இது எப்படி describe பண்றோம்? A glide from a front unrounded vowel between close and half close to a central unrounded vowel between half close and half open. Non-final na half close and half open. அதே final na just below half open position. அவ்வளவுதான் difference. சரியா? Just the height தான் difference. First வந்து non-final அப்படின்னா half close and half open. Final na just below half open position. So that's the only difference here. So all the three occurrences are here. First, initial வந்து earring, earring, earring. So ear. Next one, fierce, fierce. Central one. Final, deer, deer. இது deer கிடையாது, it's deer. அந்த deer, இந்த deer ரெண்டுமே வந்து same pronunciation. Homophones formula அதேதான். So deer. Got it? Next one is here. Next one is ua, tour, tourist, tourist, tour. So what is the tour? So அதை எப்படி articulate பண்றோம் அப்படின்னா as usual. இது வந்து ஒரு back vowel. U வந்து ஒரு back vowel. இது வந்து central vowel. அப்ப back vowel இருந்து centralக்கு glide ஆகுது. The back of the tongue. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா the back of the tongue is first raised in the direction of the soft palate. Back of the tongue is raised towards soft palate to a height between பாத்தீங்கன்னா close and half close position. அதுக்கப்புறமேட்டு center of the tongue to the center of the palate region to a height between half close and half open position. அப்போ இதை describe பண்ணும்போது lips எப்படி இருக்கும்? ஊன்னு சொன்ன உடனே first எடுத்தோடனே rounded position. So அப்படின்னு சொல்லும்போது spreaded position. சரி, அப்ப rounded vowel இருந்து spreaded vowel மாறுது, unrounded vowel மாறுது. அப்ப non-final and final position. அப்ப non-final சொல்லும்போது a back rounded vowel. Got a back rounded vowel between close and half close to a central unrounded vowel between half close and half open. If it is in a word final position இருந்துச்சு அப்படின்னா very simple. அதே தான், back unrounded vowel தான். To a central unrounded vowel just below half open position. Just அந்த position மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். As we followed in the first one. சரியா? முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தா அதே தான் வந்து ரிப்பீட் ஆகும். So இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா o வந்து இனிஷியல் ஆர்டிகுலேஷன்ல இல்ல. So இனிஷியலா வந்து எந்த ஒரு வேர்டுக்குமே இந்த சவுண்ட் வந்து ஸ்டார்டிங் சவுண்டா வரல. சரியா? So இனிஷியல் கிடையாது, மிடில்ல வருது, மிடில் அக்கரன்ஸ் இருக்கு. tourist, tour, o. So final கூட இருக்கு.
moor. Moor nu solrom. Actually, it is not moor. It's moor. Moor. Got? So that's it. So next sound is air. Fair. 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 It's not fair. It's fair. Got? எப்படி articulate பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது as usual இது வந்து ஒரு front vowel இது வந்து central vowel அப்ப front vowel இருந்து central vowelக்கு ஒரு glide இருக்கு அப்ப front of the tongue is raised in towards the direction of the hard palate to a height of half open position half openல இருக்கும் சரியா so half open positionல இருந்து center of the central vowelக்கு மாறும்போது center of the tongue வந்து towards the center of the palate region வரைக்கும் raise ஆகிருக்கு எவ்வளவு height ன்னு பார்க்கும்போது between half close and half open ரெண்டுமே வந்து unrounded vowel spreaded positionன்றனால ரெண்டுமே unrounded vowel no problem is there so இதை எப்படி describe பண்ணலாம் அப்படின்னா non final position ஆ இருந்துச்சு அப்படின்னா a glide from a front half open unrounded vowel to a central unrounded vowel between half close and half open அப்படின்னு describe பண்ணலாம் அதே word final ஆ இருந்துச்சு அப்படின்னா a glide from a front half open unrounded vowel to a central unrounded vowel just below half open just below half open position so all the three occurrences are possible first one is aeroplane aeroplane next one is careful careful next final position is fair so that's all about diphthongs hope you like this video if you like kindly share to your friends and subscribe to the channel thank you so much